முக்கியமான விஷயம் உண்டு. கட்டாயம் லைவில் வந்து சொல்ல வேணுமென்றதால சொல்லக்கூடாதோ நினைக்க நான். என்னென்றால் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைன்ற ஒரு ஆண் பிள்ளை, அது மன்னார் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது சம்பந்தமான கதைகள் வெளியில் கழிச்சு கொண்டிருக்கணும். என்னென்றால் அது மரியராஜ்ன்றது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட். நான் ஃபஸ்ட்டாக மன்னாருக்கு வாரத்துக்கு முன்னம் வந்து நான் நினைக்கிறேன் 30ஆம் தேதிகளில் வந்து ஃபஸ்ட்டாக மரியராஜ், அதாவது சிந்துஜாவினுடைய ஹஸ்பண்டோட தான் கதைச்சேன். நான் கதைச்சி இப்படி தம்பி அப்படி உங்களுக்கு பிரச்சனை கேள்விப்பட்டா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். பிரச்சனை நீங்கள் ஒருக்கா மன்னாருக்கு வர மாட்டீங்களா, வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கண்ணா. அப்போ நான் சொன்னேன் வாரேனடாப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வாரேன்னு சொல்லி போட்டு தான் நான் பேராதனைக்கு போய் பேராதனையில் லீவு போட்டுக்கணும். இப்போ லீவில் தான் இருக்கிறேன், லீவ் போட்டுட்டு நான் வாரேன்னு சொல்லி மன்னாருக்கு வந்தேன். நான் மன்னாருக்கு வந்த பிறகு நான் பிள்ளை விட்டனோ இல்லையோ என்பதை நீதிமன்றம் தான் சொல்ல வேணும். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். இதில் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு சரியான கவலைன்னு சொன்னால், ஒரு அர்ச்சுனாவால் வந்து ஒரு மருத்துவத்துறைக்கு வந்து இது ஒரு இழிவு பட்டுடக்கூடாதுக்காண்டி தான் நான் உண்மையாகவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சாவாச்சியில் இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னான், வாங்கோ திருப்பி நான் போகிறேன். அர்ச்சுனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்டேன். அதோட கன்சிக்வன்சஸ் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மன்னார்லையும் கூட இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பிரிந்து, அதாவது வந்து ஒரு சட்டத்துறைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். மக்களுடைய கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது, அது எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட், எங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து இன்னொருவரை பாதிக்கக்கூடாது. இந்நாள் ஒரு 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 தொழில்துறைக்கு, உதாரணமாக மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது சட்டத்துறையாக இருக்கலாம், என்னால் களங்கம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. ஆதலால் பொதுமக்கள் பொது ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போது தயவு செய்து ஒரு தொழில் தர்மம் என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து நான் ஒரு தொழிலை செய்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அது சட்டத்துறையாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு பொறியியல் துறையாக இருக்கலாம். என்னவோ என்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படியான நிலைகளில் ஒரு சட்டவாளர்கள் வந்து எந்த நிலைமையும் எடுக்கலாம். அவருடைய கிளையன்ட்ஸ் என்ன கேட்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது, அவர்களுக்காக வாதிடுவது, அவர்களுடைய நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்லுவது, ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை பார்ப்பது, நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணுவது, அது சம்பந்தம் தொழில் சம்பந்தமான தொழில்முறை சர்மம். அதில் வந்து நாங்கள் பொதுமக்களோடு ஒன்றாக நிற்கணும்ன்றது வந்து இப்போ மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். அது சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளும் இருக்கலாம். உதாரணமாக என்னுடைய பக்கம் என்னை அன்று அதாவது பெயில் எடுக்கும்போது சட்டவாளர்கள் நின்றார்கள், மற்ற பக்கம் நின்றார்கள். அது அவருடைய தனிப்பட்ட தொழில் சம்பந்தமான உரிமை அவர்களுக்கு. நான் உதாரணத்துக்கு என்னுடைய அரசியலிலே வந்து என்ன முடிவெடுக்கிறேன் என்றது தனிப்பட்ட ரீதியான என்னுடைய முடிவு இருக்கிறது. மக்களுக்காக நான் என்ன முடிவெடுக்கிறேன் என்பது வித்தியாசமாக இருக்கிறது. ஆதலால் சட்டத்தரணிகள் வந்து அவர்களுடைய தொழிலைத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய தொழிலை செய்யும் போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பது வந்து அவர்களுடைய தொழிலை பாதிக்கலாம், அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கலாம். ஆதலால் இன்றிலிருந்து மக்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள், தாங்கள் பொது ஊடகங்களில் வந்து ஒரு சட்டத்திறனிகளை பற்றியோ அல்லது வந்து ஒரு வைத்தியசாலையை பற்றியோ அல்லது நீதிமன்றங்களை பற்றியோ இந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருப்பது எங்களுக்கு நல்ல நினைக்கிறேன். பட் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னுடைய அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கக்கூடாது என்பது வந்து அடிப்படை உரிமைன்றது உணவுடைய உரையில், அதை விட தொழில், மற்றது எங்களுடைய வாழ்வதற்கு உரிமை, நடமாடுவதற்கு உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கு. பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்சாங்களுக்கு தெரியும். ஆதலால் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்களோட பொது ஊடகங்களில் வைக்க வேண்டாம் என்று பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மரியராஜனுடைய அல்லது வந்து அவர்களுடைய அந்த பிள்ளை சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கையை யார் எடுப்பது என்பது, தங்களுக்குரிய லோயர் யார் என்பது அவர்கள் வந்து அது மரியராஜனுடைய குடும்பமாகவும் அல்லது வந்து அந்த பெண்ணினுடைய அம்மாவோ அல்லது அவருடைய சகோதரங்களோ அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள்.
நான் வந்து அதை தீர்மானிக்க இயலாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய தீர்மானங்கள் சில நேரங்களில் பிழையாக இருக்கலாம். நாளைக்கு அவர்கள் இந்த வழக்கில் தோற்று போகிறார்கள் என்றால் அதுக்குரிய காரணங்களாக வந்து நானாக இருக்கக்கூடாது. ஆதலால் அதுக்குரிய முழு உரிமை தங்களுக்குரிய சட்டவாளர்கள் யார், தாங்கள் யாரை கொண்டு சட்டவாளர்கள் செய்யப்படுறார் என்பதை அவர்கள் செய்யணும் என்பதை நான் தெளிவாக நினைக்கிறேன். நேற்றில் முந்த நாள் அவருடைய வீட்டை போயிருந்து அவர்களுடைய அம்மாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய அவரோட நின்ற சொந்தங்களுக்கும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எந்த சட்டவாளரை தாங்கள் தேர்ந்தெடுப்பது, எந்த சட்டவாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது அவர்களுடைய உரிமை, அவர்கள் தங்களுடைய உரிமை. அதை வந்து தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை. உதாரணத்துக்கு நான் எனக்குரிய லோயர் யாரை பிடிக்கிறேன்றது என்னுடைய உரிமை. அதை வந்து இன்னொரு ஆள் தீர்மானிக்க இயலாது. அதனால் அந்த லோயர் நல்லம், இந்த லோயர் நல்லம், என்னுடைய வழக்குக்கு எதிராக நின்ற லோயர் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி எனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தங்களுடைய தொழிலை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதற்குரிய நீங்கள் இந்த கேஸ் எடுக்க வேண்டாம், நீங்கள் இந்த கேஸ் எடுங்கன்னு சொல்லக்கூடிய எந்த உரிமையும் எனக்கு இல்லை. நான் போனது ஒரு உயிர் போயிருக்கிறது, அந்த உயிருக்கு என்ன நடந்தது, எப்படி போனது, அது பிள்ளையான இடத்தில் நடந்தது, அதை என்னால் என்ன செய்யலாம். ஒரு மருத்துவனாக உதாரணத்துக்கு நாங்கள் எனக்கு இவ்வளோ கோல்ஸ் எப்போவுமே வாரது. அண்ணா வந்து மன்னார் வேண்டாம் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில் வந்து 3ஆம் வார்டில் அம்மாவை அட்மிட் பண்ணிக்க முந்தி அட்மிட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரு கேட்டு சொல்லுங்க. அப்போ நான் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்டையோ இல்லை டிரெக்ட் லைனுக்கு அடித்து அம்மா நான் இப்படி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டராக கேட்குறேன், நர்ஸ் ஒரு ஆள்கிட்ட இல்லை டாக்டர் ஒரு ஆள்கிட்ட கொடுங்க, அந்த பேஷண்ட்டை டீட்டெயில்டா பேஷண்ட்டை ஹெல்த் எஜுகேஷன் நடக்கிறதில்ல, பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குது, அவர்களுக்கு என்ன மருந்து ஏற்றுப்படுது அது சொல்கிறதுக்கு கூட டாக்டர்ஸுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ணால் ஒவ்வொரு பேஷண்ட்டாக சொல்லி கொண்டு கேளாது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு எடுத்தால் மாமா வந்து ஒருக்கா கேட்பார், பின் மச்சால் வந்து ஒருக்கா கேட்பார், கஷ்டம் அப்படி செய்கிறது. அதனால் அப்படி ஒரு அடிப்படையில் மரியராஜ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கத்தான் நான் வைத்தியசாலையில் போய் என்ன நடந்ததுன்னு பார்த்து நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். இப்போது அவர்கள் செய்யக்கூடிய உதவி என்னால் முடிந்தவிட்டே செய்துவிட்டேன். நன்றாக்காவது ஒரு நாள் நீதிமன்றம் என்னை அழைத்து சாட்சி கூற சொன்னால் அல்லது என்னுடைய கருத்தை கேட்டால் அல்லது நீதிமன்றம் எனக்கு அழைப்பாணியை விடுத்து வர சொன்னால் நீதிபதி கேட்கின்ற அவ்வளவு கேள்விகளுக்குரிய சட்ட ரீதியான பதில்களாக இருக்கட்டும், மருத்துவனாகவும் ஒரு சாதாரண மனிதனாகவும் நான் நீதிமன்றத்தை கட்டுப்பட்டு எப்போவுமே நீதிபதி அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்குரிய சகல பதில்களையும் நான் பயமில்லாமல் மனத்துணிவோடு சொல்லுவேன். நீதிபதி ஐயா இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும், 12 மணிக்கு 2 மணிக்கு வந்திருந்தால் அவர்கள் கனிவிழா போட்டிருக்க வேண்டும் என்று சம்பந்தமான சகல இதையும் ஒரு சாதாரண வைத்தியன் என்ற அடிப்படையில் அல்லது அர்ச்சுனாதான் வரணும் என்று சொல்லி கூடும். அதோட நான் அவருடைய அம்மா, அந்த பிள்ளையை வைத்திருக்கிற அம்மாவைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு என்னால் என்ன உதவி வேணுமென்றாலும் நீங்கள் என்னிடம் தனிப்பட்ட நம்பரை கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், என்ன வேணுமென்னா ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு நான் செய்கிற ஹெல்ப் வந்து சட்டத்துக்கு அடிப்படையாக தான் இருக்கும், சட்டத்துக்கு அமைவானதாக தான் இருக்கும். என்ன வேணும்னு கேட்டுக்கேன். அப்போ அது சம்பந்தமாக வந்து இப்போ மன்னாரில் வேறு ஹராஸ்மெண்ட் அப்படி என்று சொல்லி வேறு இஷ்யூஸ் வெளியில் வந்துருக்குது. நான் ஒரு விஷயத்தை கதைச்சி விட்ட பிறகு அதோட கனெக்டடான இஷ்யூஸ் வந்து கொண்டிருக்குது. அவற்றுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களுடைய மீ2 என்று சொல்லி ஏதோ ஒன்று இருக்க நினைக்கிறாங்க. அந்த அப்படி என்னையும் இது பாதித்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, அதுக்குரிய சட்ட நடவடிக்கை இருக்கிறது. அதை எந்த லோயர் எடுக்கிறார்கள், அதை எனக்கு எதிராக நின்ற லோயர்கள் எடுக்கிறார்களா அல்லது என்னோட சார்பாக, எனக்கு மன்னாரிலே எந்த லோயரையும் தெரியாது. அது மடத்தினாக இருக்கலாம், கௌசல்யாவாக இருக்கலாம், அண்டர் புனிதநாயம் சார் அண்டை தான் ஃபர்ஸ்ட் அக்கான்ருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அண்டை தான் ஃபர்ஸ்ட் அக்கான்ருக்கேன். செலஸ்டின் அண்ணாவை வந்து நான் ஃபர்ஸ்டாக பார்த்ததே ஃபேஸ்புக்கில். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லோயர் திவாகர் என்று சொல்லி, அவன் மட்டும்தான் என்னுடைய பாஸ்கெட்பால் என்ற ஜூனியர். அதை தவிர எனக்கு ஜெஃப்னால் ஒரு லோயர்ஸே தெரியாது. அதாவது அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள். இப்போ நான் ஒரு லோயராக இருந்தால் கூட நான் பார்ப்பேன், எனக்கு ஒரு கிளையன் வந்து கேட்டிருக்கார், என்னை காப்பாற்ற சொல்லி பட்டில் விட்டுருக்கார். ஸோ அது வந்து தொழில் தர்மம். அது சம்பந்தமான ஒரு அடிப்படை கருத்துக்களையும் சொல்வதற்கு நாங்கள் அவருடைய தொழிலை பாதிக்கிற மாதிரியோ அல்லது ஆனால் ஒரு விஷயம், மக்களோடு நாங்கள் மக்களாக இருக்கணும்ன்றது முக்கியமான விஷயம். நீதிமன்றம் எப்போ என்ன வாக்கு அழைக்கிறதோ அல்லது போலீசார்கள் எப்போ என்னை அழைக்கிறார்களோ அந்த நிமிடத்தில் நான் போய் மறுபடியும் அவர்கள் என்னை சிறைக்கு கொண்டு போவதாக இருந்தால் நான் போவேன். நான் ஒரு லோ அபைடிங் சிட்டிசன்.
அதாவது வந்து எங்களுடைய அப்பாவும் காவல்துறையில் இருந்தவர், ஸ்ரீலங்கா போலீஸ்லையும் இருந்தவர். சட்டம் எங்கள் நாட்டில் இருக்கணும், சட்டம் சரியான முக்கியம். அது வந்து சட்டம் பிளவிடுதா சரி விடுதான்றதுக்குரிய வந்து அது வந்து நாங்கள் அதை வந்து எடுக்கலாது, அது வந்து எங்களுடைய கையில் இல்லை. அதுக்கு தான் நீதிபதிகள் இருக்கிறார்கள், மேல் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும், அது மாதிரி மருத்துவம் தன் கடமையை செய்யும். நான் தனிப்பட்டதாக ராமநாதன் அர்ச்சுனாவாக நான் என்னுடைய கடமையை நான் செய்வேன். எப்போது என்னை நீதிமன்றம் அழைக்கிறதோ அப்போது நான் நீதிமன்றம் போவேன். என்னை அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தினால் அந்த தண்டனையை நான் மெனமாற, நான் விட்ட பிள்ளைகள் என்று அவர்கள் சொன்னால் அதற்குரிய தண்டனையை நான் மெனமாற ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய சிறைவாசமோ இன்னமும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அது தவிர நான் மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் இப்போ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன். நான் வருவேன். நான் எந்த அரசாங்க நிறுவனங்களுக்கோ அல்லது நான் செத்தா கூட என்ன தயவு செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டாம். பின் அந்த வைத்தியசாலையில் பிரச்சனையாக போயிடும். செத்தா கூட திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலையில் கொண்டு வந்து அது என்னடா அது வீடு அங்கே வச்சரிச்சு விடுங்க, நடுவில் வச்சரிச்சு விடுங்க. ஆனால் நான் இனிமேல் மட்டக்களப்பிலோ மன்னாரிலோ மட்டக்களப்பிலோ திருவோணமலையிலோ எந்த அரச செயற்பாடுகளையும் தடுக்கிற முதலும் நான் அதை செய்தேன்னு சொல்லி என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நீதிபதிக்கு அது சம்பந்தமான ரெக்கார்டிங்குகள் என்னிடம் இருக்கிறது, அதில் நான் கொடுக்குறேன். நான் கார் நிப்பாட்டி கார் லொக் பண்ணியிலிருந்து வெளியும் வரைக்கும் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறேன். வாய்ஸ் ஆன் பண்ணி பொக்கெட்டில் ஃபோனை வச்சுக்கணும் நான் போனால் அது சம்பந்தமாக கொடுக்குறேன். அது தவிர எங்களுடைய சாவச்சேரி நீதிமன்றம் எனக்கு என்னுடைய சாட்சிகளை கணக்கு விஷயங்களை கேட்டுக்கிறது, அதாவது வந்து ஆதாரங்களை கேட்டுக்கிறது. முதல் நான் அந்த ஆதாரங்களை கொடுக்க தயங்கினேன். அவற்றால் சில வைத்தியர்களுடைய பெயர்கள் போகலாம், சில வைத்தியத்துறையிலையும் சில துறைகளில் இருக்கிறவர்களுடைய பெயர்கள் வந்து இதில் இழுபடலாம், அவர்களுடைய எதிராலம் பாவிக்கப்படலாம். ஆனால் திரும்ப அந்த சாட்சிகளை கொடுக்கலன்னு சொன்னால அவர்களுடைய கதைச்ச ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் நீதிபதி ஐயா அவர்களுக்கு நேரடியாக கொடுப்பேன். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சட்டத்தை மதிக்கிறேன். சட்டம் இல்லைன்னு ஒரு நாட்டில் வந்து சட்டம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு சட்டம் சீர்குலையும், எப்போது சீர்குலையுமாக இருந்தால் அன்றிலிருந்து நாட்டை நாங்கள் நிர்வகிக்கிறது சரியான கஷ்டம். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதோட மன்னாரில் வந்து இப்போ இந்த கேஸை உதாரணத்துக்கு கௌசல்யாட லோயர் வந்து என்னோட சார்பாக நின்று கதைத்தவர்கள் நான் பார்த்தேன். 15 பேர் நின்றார். அதில் மடிதீன் அண்ணாலிருந்து, அண்டம்புடி நாசிலிருந்து, ஜெஃப்னாலிருந்து லோயர்ஸ் வந்திருந்தார்கள். அவர்களுடைய என்ற பேர்கள் கூட தெரியாது. அவர்களுடன் நான் போய் கதைப்பேன். அன்று நான் கௌசல்யாட லோயரை கூட்டிக் கொண்டு போய் என்றால் நான் என்னை மரியராஜ் என்னுடன் கதைக்கும் போது எனக்கு மரியராஜ் முதலாக சொன்னேன், ஒரு லோயர் அக்கா அவரால் கோல் பண்ணியிருக்கிறா, அவாட நம்பரை தாரன் அண்ணா, அவாவுடையும் கதைங்கன்னு சொல்லி. அப்போ நான் கௌசல்யாவோட ஃபர்ஸ்ட்டாக கோல் பண்ணி கதைச்சேன். நான் கதைச்சிட்டு அப்போ அவள் எனக்கு சொன்னவன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்கள் நேராக வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஆக்களோட கதைங்கொண்டு. நான் போனது ஒரு வைத்தியர். சரி, அது சம்பந்தமான நீதிமன்றத்தில் கதைப்போம். அதுக்கு பிறகு நான் கௌசல்யாவை இந்த கார்லேயே கூட்டிக் கொண்டு அவையோட வீட்டை கூட்டிக் கொண்டு போய் நான் கௌசல்யாவையும் மரியராஜையும் தான் எனக்கு முதலாவதாக தெரியும். நான் வெரி ஓப்பன் டைப், நீங்கள் என்ன வேணுமென்றாலும் நினச்சிக்கொள்ளலாம். கௌசல்யாவையும் கூட்டிக் கொண்டு போய் நான் சொன்னேன், நான் கௌசல்யா தான் உங்களோட கேஸை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினவா. மரியராஜ் ஒரு பாதிக்கப்பட்ட சிந்துஜாண்டு ஹஸ்பண்டாக கதைச்சவர். அதுக்குரிய அவர் அந்த குடும்பத்துக்குரிய லோயராக என்னோட கதைச்சது வந்து கௌசல்யா. அவள் இந்த பக்கம் பிறகு என்ன வெயில் எடுக்கிறதுக்காண்டி மனச்சாட்சியும்படி அவள் வந்து நின்றவ. எனக்கு அவாக்குரிய மனமார்ந்த நன்றிகள். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன விஷயங்கள் சில பேர் கதைச்சு கொண்டிருக்கணும். எனக்கு சில பேர் சொன்னவை அது அவர்களுடைய தொழில். நான் ஒரு சட்டவாளராக இருந்தால் நான் என்னுடைய தொழிலை தான் பார்ப்பேன். நான் வந்து அவரோ இவரோ ஒன்று பார்க்க போகிறேன். என்னுடைய தொழில், நான் என்னுடைய 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் வாழ வேண்டும். அதற்குரிய இதைத்தான் நான் பார்ப்பேன். ஆகவே எனக்கு சார்பாக நின்றவர்களின் சீனியர் அல்லது அவர்களுக்கு மற்ற பக்கம் கேஸ் அது சம்பந்தமான முடிவையும் எடுக்க வேண்டியது வந்து சம்பந்தப்பட்ட அந்த அம்மா, பிள்ளையை வச்சிருக்கிற அம்மாவும் அவருடைய ஹஸ்பண்ட் மரியராஜன் தான். அதில் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் யாருக்கு கொடுக்க விரும்புகிறேன் கேட்டார்கள். நான் கௌசல்யா கூட்டின்னு போய்க்கல, வீட்டை கூட்டிகிட்டு இந்த காரில் தான் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிக் கொண்டு போய் கதை கேட்கல வந்து அவர் என்ன கேட்டால், நீங்கள் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல லோயர்கிட்ட தான் கொடுப்பேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு பர்சனலாக ஒருத்தரையும் தெரியாமல் நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி போட்டு தேர்ந்து தச்சுமே வந்து வழக்கு தோதுன்னு சொன்னால் டாக்டர் பிளான் பண்ணித்தான் இவாட்ட கொடுத்துட்டேன், இல்லை இவர்கிட்ட கொடுத்துட்டு, இல்லை மடிதீனாட்ட கொடுத்தேன், இல்லை புதுசாக லோயர்கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் பிளான் பண்ணி காசு வேண்டிட்டு தான் இந்த கேஸ் தோற்று போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ற நியாயம் கிடைக்க வேணும்.
அதனால அது சம்பந்தமான முடிவெடுக்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அவர்கள் தான் நீங்கள் டவுனாக வேண்டிய அவசியம் இல்லை சார். ஓகே, அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். நான் மன்னாரிலே எனக்கு என்மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களை இல்லை என்பதற்காக மடுதின் அண்ணாவாக இருக்கலாம், அல்லது அந்த அக்காவரால் வந்து கழிச்சவா இந்த புனிய நாயம் சாராக இருக்கலாம், அல்லது தினேஷாக இருக்கலாம், அவர்களுடைய தினேஷ் தம்பி தினேஷாக இருக்கலாம், அல்லது அதோட 15 லோயஸ்ட் நின்றவை, அதில் யாராவது ஒரு லோயஸ்ட் பக்கம் புதுசாக ஒரு அண்ணா அவரால் பிறகு திடீர்னு வந்து நின்றவர். நாளைக்கு லேட்டாக கொழும்புல இருந்து வந்து கேள்விப்பட்டினான். எனக்கு அவர் பேரோட தெரியாது. நாங்கள் சந்திப்போம், மறுபடியும் சந்திப்போம். உங்களுடைய தொழில் தர்மம் என்ன வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் பாவித்த என்னுடைய தொழில் தர்மம் அது கௌசல்யாட மனிதன் அண்ணாவாக இருக்கலாம், அல்லது அந்த இன்னொரு பிள்ளை ஒரு ஆள் இன்ஜினியர் ஒரு ஆள்ட வாய்ஃப் அவாவாக இருக்கலாம், அல்லது அன்னம்புடி நாயம் சாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக எனக்காக வந்து நின்றது என்னுடைய உயிர் இருக்கும் வரை அதை நான் மறக்க மாட்டேன். அதற்காகத்தான் நான் கௌசல்யாவை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய வீட்டு கௌசல்யா நான் கதைக்க முன்னமே கௌசல்யா வந்து கதைச்சிட்டா ஆல்ரெடி மரியராஜாக்களோட அந்த கேஸை தான் எடுக்கிறேன்னு சொல்லி. என்னுடைய கேஸ் வேறு, அவர்களுடைய கேஸ் வேறு. என்னுடைய கேஸுக்கு கௌசல்யா இந்த பக்கம் நின்றது. பட் அந்த கேஸில் வந்து கௌசல்யாவுடைய சீனியரோட தான் நான் நிற்பா. அந்த அண்ணா துஷித் அண்ணா நினைக்கிறேன். அந்த உங்களோட பேர் சொல்கிறதால் வந்து சட்டங்களால் பாதிக்கப்படுறதோ தெரியலை. அப்படியான என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, அதுக்குரிய தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தினேஸ்வரன் அண்ணா ஆண்டாலும் நான் ஏதாவது பிழை விட்டுருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்க, எனக்கு அதுக்குரிய தண்டனையை வேண்டித்தாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சாதாரண ஒருத்தனுக்கு வந்து அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அடித்தாலும் தனியாக நின்று எனக்கு அதை எதிர்கொள்கிற துணிவும் இதுவும் இருக்குது. பார்ப்போம், நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரக்கூடாது, மக்கள் வித்தியாசமாக விளங்கக்கூடாதுன்றதுக்கான தான் அவர் டெனிஷன் அண்ணாட பேரையும் துஷித் அண்ணாட பேரையும் நான் சொல்லியிருக்கிறேன். அது சில நேரத்தில் சட்டத்தில் பிள்ளையாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவர் சகோதரங்க தான். தேங்க்யூ ஸோ மச்.